ஓம் சகனாவவது சகனௌ புனத்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதம் அஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கேள்வி ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காரு சார். ஒருத்தர் ஆக்சுவலாக குருவின் உபதேசப்படி நான் வந்து 10ஆம் ஆவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இனி தேடலில் இல்லை. இருந்தாலும் கூட மறுபடியும் கொஞ்ச நாள் மறுபடியும் தேடலில் 10ஆம் ஆவனை தேடிக்கிட்டே இருக்குது. நான் 10ஆம் ஆவனை தெரிஞ்சுக்கிட்டா பின்னாடியும் கூட நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். அதாவது நான் ஞானத்தை தெரிஞ்ச பின்னாடியும் கூட அது வந்து ஸ்திடமாகலை. மறுபடியும் வந்து பழைய பாதையில் தான் நான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. அது ஏன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். ஓகே சார். 10ஆம் ஆவன்கிறத என்னக்கிட்டு அது ஒரு திருஷ்டாந்தம், ஒரு உதாரணம். ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு தத்துவ இயலை மக்கள் ரொம்ப ஈர்க்கப்பட்டு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வப்படுறாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தத்துவத்தை விளக்குகிற குருநாதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தத்துவத்தை வச்சுக்கிறாங்க. அந்த தத்துவம் வந்து அவங்களுடைய லாஜிக் அடிப்படையிலையும் புத்தியின் அடிப்படையிலையும் அதை வந்து உருவாக்கிக்கிறாங்க. அது ஒரு பிராண்ட் நேம் போட்டுக்கிறாங்க. இது எங்களுடைய பிராண்டு அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய குருநாதர்கள் அப்படி ஒரு பிராண்டு வச்சு செய்கிறாங்க. இப்படி யாரும் பிராண்டெல்லாம் வச்சுக்க முடியாது. வேதம் தான் எல்லா உண்மைகளையும் அறிவதற்கு வேண்டிய பிரமாணம் அல்லது சாதனம், அறிவு பெறும் சாதனம். வேதம் நமக்கு முழுமையாக என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டோம்னா அதனுடைய நோக்கம் உன்னை மோட்சமடைய செய்வது தான். மனிதனுக்கு 4 விதமான தேவைகள் இருக்குது. அதை புருஷார்த்தம்னு சொல்கிறோம். மக்கள் தேடுறது என்னன்னு போட்டால் 4 கேட்டகரியில் போட்டுடலாம். இவ்வுலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் எதையோ தேடுறாங்க. அவங்க தேடுகின்ற பொருளை 4ல் போட்டுடலாம். அதை திருவள்ளுவர் அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்கிறாரு. வீடுன்னு ஒன்று உண்டு. அந்த வீடு பேரை பற்றி அவர் திருக்குறளில் சொல்லப்படலை. மற்ற சாஸ்திரங்களில் இந்த 4 சொல்லப்பட்டிருக்குது. திருக்குறளும் ஒரு சாஸ்திரம். அதில் அறம், பொருள், இன்பம், வீடு. இன்பம் பற்றி சொல்லியிருக்குது, வீடு பற்றி சொல்லலை. வேதம் இந்த 4ஐயும் சொல்லுது. அதை தர்ம, அர்த்த, காம, மோட்சம் அப்படின்னு 4ஆக பிரிப்பாங்க. தர்மம்னா அறம், அர்த்தம்னா பொருள், காமம்னா இன்பம், வீடுன்னா மோட்சம். இந்த 4ம் உலகத்தில் இருக்க மக்கள்லாம் தேடுறாங்க அப்படின்னு. 4ம் தேடினாலும் அவங்க தேடுற பொருள் ஒன்று தான் உண்மையிலேயே. ஆனந்தம் அல்லது திருப்தி, இன்பம். இன்பம், ஆனந்தம், திருப்தி, சுகம், துன்பம் இல்லாத வாழ்க்கை. இது தான் எல்லாரும் தேடுறாங்க. இந்த துன்பம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு எத்தனை சாதனம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு குருநாதரும் ஒரு சாதனம் சொல்கிறாங்க. என்கிட்ட வாங்க, உங்களுக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கையை தரேன். என்கிட்ட வாங்க, என்னுடைய டீச்சிங் மூலம் நீங்கள் இதை செய்வீங்க. இந்த மாதிரி பயிற்சி நான் தரேன். இந்த மாதிரியான மூச்சு பயிற்சி பண்ணுங்க, யோகாசனம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், இந்த முத்திரையை பயன்படுத்துங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க, இதை எப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் தேடுறது துக்கம் வேண்டாம், இன்பம் வேணும். உண்மையில் இன்பம்ங்கிறதே துக்க நிவர்த்தி தான். ஒருத்தனுக்கு இன்பம் தேடுறான்னால அது இல்லைங்கிற ஒரு துக்கம் அவங்ககிட்ட இருக்குது. அந்த துக்கத்தை போக்கிக் கொள்வதை தான் இன்பம்னு நம்ம சொல்கிறோம். இன்பம்னு ஒரு பொருள் இல்லை. குழந்தைக்கு விளையாட்டு சாமான் ஒன்று இல்லைன்னா துக்கப்படுது, அழுது, ஆர்ப்பாட்டம் பண்ணுது. அப்போ அதுக்கு அந்த பொருள் வாங்கி கொடுத்தோன்னே இன்பம் பெறுதா இல்லை துக்க நிவர்த்தியா? ரெண்டும் ஒன்று தான். எப்படி வேணால் சொல்லலாம் இல்லையா? அதனால் வேதம் சொல்லுது இன்பம் பெறுவதில்லை, துக்க நிவர்த்தி தான் ஆனந்தம். ஏன்னா உன்னுடைய சொரூபமே ஆனந்தம் தான். எல்லாருமே ஆனந்தமாக தான் இருக்கிறோம். அது தெரியாதனால துக்கத்தில் இருக்கிறோம். இப்போ துக்கத்தை நீக்கின உடனே ஆனந்தம் உண்டாகலை. நீ ஆனந்தங்கிறது கண்டுபிடிச்சிக்கிற. இப்போ அந்த ஆனந்தம் எங்கேருந்து வருது? துக்கம் எங்கேருந்து போச்சோ அங்கே ஆனந்தம் வருது. என்னிடமிருந்து துக்கம் போச்சு, என்னிடமிருந்து ஆனந்தம் வருது.
அப்போது ஆனந்தம் உள்ளே போய் துக்கத்தை வெளியே போகுச்சா? இல்லை. இங்கே துக்கம் நீங்கின உடனே என்னிடம் ஆனந்தம் தெரிகிறது. இது உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம்னா துக்கம் நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ துக்கம் எதனால் வருதுன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். துக்கம் எதனால் வருதுன்னா, எனக்கு வீடு இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு வேலை வெட்டி இல்லை, எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு 1000 பேர் சொல்கிறாங்க இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது எல்லாத்தையும் வந்து ஒட்டு மொத்தமாக போட்டோம்னா வேதம் சொல்லுது, நீ யாருன்னு நீ கண்டுபிடிக்கலை, நீ உன்னை பற்றி நீயே ஒரு அபிப்பிராயத்தை வைத்து கொண்டிருக்கிறாய். நீ ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி ஒவ்வொரு அபிப்பிராயம் வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் நான் பெண் அப்படிங்கிறாங்க, ஒருத்தர் நான் ஆணுங்கிறான், ஒருத்தர் நான் பிராமணனுங்கிறான், நான் சத்திரியங்கிறான், வைசியங்கிறான். அப்போ ஒவ்வொருத்தரும் தான் யாருன்னு கேட்டோம்னா ஒரு முடிவை சொல்கிறாங்க. எதன் அடிப்படையில் அந்த முடிவை சொல்கிறாங்க? பெண் ஏன் ஒரு பெண்ணுன்னு சொல்கிறா தானேன்னா, அது தன் சரீரம் பெண்மையாக இருப்பதனால அவன் சொல்கிறான். அந்த முடிவை அவங்க எடுத்துருக்கிறாங்க. ஒரு சில பேர் சரீரம் ஆம்பளையாக இருந்தால் கூட நான் பெண்ணுங்கிறாங்க. எதன் அடிப்படையில் அவன் பெண்ணுன்னு முடிவு பண்ணுறான்? அப்புறம் அவங்கள டிரான்ஸ்ஜெண்டர்னு பேர் வைக்கிறோம். அவங்க வந்து அதுக்காக வேண்டிய சிகிச்சையை மேற்கொண்டு பெண்ணாக வாழ முயற்சி பண்ணுறாங்க. இப்போ தன்னை பற்றி நாம் கொண்டுகின்ற முடிவு எதன் அடிப்படையில் இருக்குது? நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் இருக்குது. இப்போ ஆணாக உடம்பு இருந்து கூட தன்னை பெண்ணாக ஒருத்தன் நினைக்கிறான்னா அவன் மனம் பெண்ணாக இருக்குது. ஒரு ஆண் உடம்பில் பெண் சிக்கி இருக்கிறது போல் அவன் நினைக்கிறான், அவள் நினைக்கிறான். எப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் தன்னை பற்றி ஒரு முடிவை வைத்திருக்கிறாங்க. அந்த முடிவு தான் அவங்க மாற்றிக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. நான் பயந்தவன் அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்ணுறான், நான் பண்டிதன் முடிவு பண்ணுறான். அப்புறம் ஒரு டிகிரி வாங்குறான், நான் டாக்டருங்கிறான். அந்த டிகிரி மேலே அவங்க அம்மா அப்பா வேறு இது பண்ணால் என்ஜினியர்னு சொல்லுவான். நான் யார் எல்லாரும் கேட்டாலுமே பலவிதமான பதிலை தான் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பதிலை சொல்கிறதுனால ஜனங்களுக்கு எல்லாருக்கும் விதவிதமாக தெரிகிறாங்க. அவர்கள் எந்த அடிப்படையில் தன்னை நான் என்பதை இப்படி முடிவு பண்ணாங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்க உடம்பின் அடிப்படையில், தன் உள்ளத்தின் அடிப்படையில், தன் ஆசைகளின் அடிப்படையில் அவங்கள தன்னை இன்னும் முடிச்சுக்கிறாங்க. தன் வயது அடிப்படையிலோட தன்னை வந்து 7 வயசு ஆச்சு, நான் இளைஞன், 25 வயசு, நான் குழந்தை அப்படின்னு எல்லாரும் சரீரத்தை தான் அடிப்படையாக வச்சு சொல்கிறாங்க. 10 வயசு வரைக்கும் குழந்தைன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் நான் இளைஞன், மாம் ஐ எம் 14 years old, டோன்ட் டாக் மீ லைக் தட் அப்படின்னு சொல்கிறான். நான் 14 வயசு ஆகிப்போச்சு, நான் சின்ன குழந்தை நினச்சிட்டு இருக்கிறேன், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே இந்த உடம்பின் அடிப்படையில் நான்ங்கிறது முச்சம் பண்ணுறாங்க இல்லையா? வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? நான் என்கின்ற உணவு உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அது பேர் ஆத்மான்னு சொல்லுது. நான் என்று எல்லாரும் உணர்றாங்க இல்லையா, அந்த உணர்வு ஆத்மா என்று சொல்லுது வேதம். அதுக்கப்புறம் சொல்லுது அந்த ஆத்மா தான் கடவுள்னு சொல்லுது. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? வேதம் என்ன சொல்லுது? அந்த கடவுள் தான் நீ. அந்த கடவுளுங்கிறத தத் அப்படின்னு சொல்லுது. நீ இது துவன்னு சொல்லுது. தத்து துவம் அசி. அந்த கடவுளும் நீயும் ஒன்று அப்படின்னு சொல்லுது. இங்கே 2 கிடையாது. இப்போ எல்லாரும் கடவுளாக தான் இருக்கிறோம். ஆனால் கடவுள் யாரும் நிச்சயம் பண்ணுறது இல்லையே. தன்னை எல்லாரும் ஒரு ஜீவனாக தான் நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ நீ நிச்சயம் பண்ணதில் தப்பு இருக்கிறது. இல்லைங்க, கரெக்டாக தான் பண்ணுற, எல்லாரும் அப்படி தானே பண்ணியிருக்கிறாங்க. அவங்க உடம்பு, அவங்க குடும்பம், அவங்க செயல், அவங்களுடைய குணங்களை வச்சு தானே அவங்கள யாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, விசாரித்து பாரு. விசாரிக்காமல் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாய். இது பேர் அவிச்சார சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எல்லாரும் தவறான முடிவில் தன்னை ஜீவன் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. பல கோடி ஜனங்களிலும் நான் ஒருவன். இங்கே உடம்புகள் எத்தனையோ இருக்குது, அதில் நான் ஒரு உடம்பு, இந்த உடம்புக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. நீ உடம்புக்குள்ளேயே இல்லை, எல்லா உடம்பும் உங்ககிட்ட தான் இருக்குது, இங்கே இருக்கிற அகில உலகளும் உனக்குள்ளே இருக்குது அப்படின்றார். என்னால் அதை ஒத்துக்க முடியல இல்லையா? எல்லாரும் தேடுவது என்ன? ஆனந்தம். அந்த ஆனந்தம் எதுன்னு வேதம் சொல்லுது? நீ கடவுளாக இருப்பது தான் ஆனந்தம். கடவுளை தவிர ஆனந்தம் பண்றவங்க யாராவது இருக்கிறாங்களா? கடவுளுக்கு ஆனந்த பற்றாக்குறை இருக்குமா? அதனால் ஒரு ஆனந்த சுரூபம்னே சொல்கிறோம். வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் விளங்கி கொண்டால், தத்துவமசியும் புரிந்து கொண்டால், அகம் பிரம்மா இஸ்மி என்று நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கே தெரியும்
நாம் அளவற்ற ஆனந்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதுக்கப்புறம் துன்பம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்போ துன்பம் போவதற்கு என்ன வழி? தன்னை ஒருவன் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதானே, தன்னை சரியாக புரிஞ்சு. தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா எத்தனை காலமானாலும் அப்படியே தான் இருக்கும். எத்தனை பிறவி எடுத்தாலும் நாம் ஜீவர்களாகத்தான் வாழ்வோம். குருவினால் வேதத்தின் அடிப்படையில் நீ யார் என்று கண்டுபிடித்த உடனே துக்கம் நிவர்த்தி ஆகுது. அதுக்கு என்ன சார் ப்ரூஃப் அப்படின்னு கேட்குறாங்க. நீ முதல்ல பாடத்தை கவனி, நீ யாருங்கிறத நான் விளக்கி காட்டுவேன். உன் சந்தேகமெல்லாம் நீக்கின பிறகு நீயே சொல்ல எல்லா சந்தேகம் போய்ட்டு சார் நானே கடவுள் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் எங்கே துக்கம்னு சொல்லு. இல்லை, எல்லாரும் என்ன தேடுறாங்க? ஆனந்தத்தை தேடுகிறார்கள். ஆனந்தமோ நீதான். இதைத்தான் 10ஆம் அவன்ற கதை நமக்கு சொல்லுது. இந்த 10ஆம் அவன் கதைங்கிறது என்னன்னா, இங்கே ஆத்மாவை தேடுகிறார்கள். ஆத்மா தான் ஆனந்தம். இந்த ஆனந்தம் எங்கேயோ வெளியே இருக்குதா மாதிரி, கடையில் இருக்கிற மாதிரியும், கல்யாணம் பண்ணிக்கிட்டா மனைவி கிட்ட இருக்கிற மாதிரியும், குழந்தை பெற்றுக்கிட்டா குழந்தையிலேருந்து ஆனந்தம் வருது மாதிரியும், வீடு கட்டிட்டா வீட்டிலேருந்து ஆனந்தம் வரும் மாதிரியும், அப்படின்னா ஆனந்தம் என்பது தனக்கு வெளியே இருந்து பொருள் ரூபமாக பணம் செலவு பண்ணி வாங்குகிறாங்க. அப்போ ஆனந்தத்துக்காக பணம் தேவைப்படுது இல்லையா, அது அர்த்தம்னுங்கிறோம். அந்த அர்த்தத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறது அந்த இன்பத்தையே விதவிதமாக அனுபவிக்கணும். ஒருத்தன் வந்து உணவில் இன்பம் அனுபவிக்கிறான், ஒருத்தன் உடையில் இன்பம் அனுபவிக்கிறான், சிலர் இசையில் இன்பம் அனுபவிக்கிறாங்க. அதனால் அதுலேயும் பாடுபடுறாங்க. எல்லாரும் என்ன தப்பு பண்ணுறாங்க? ஆனந்தம் வெளியே இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் ஆனந்தம் நீ தான், உள்ளே இருக்குதுன்னு கூட சொல்ல, நீ தான் ஆனந்தங்கிறாங்க. இப்போ எல்லோரும் என்ன தேடுறாங்க? ஆனந்தத்தை தேடுறாங்கன்னா தன்னை தேடுறாங்கன்னு அர்த்தம். ஆத்மாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்னு அர்த்தம். இப்போ தன்னை வெளியே தேடுறாங்க. இதைத்தான் 10ஆம் அவன் கதையில் நம்ம சொல்கிறோம். 10ஆம் அவன் கதை என்னென்னா, ஒரு 10 பையன்க குருகுலத்திலேருந்து சொந்த ஊருக்கு பொங்கலுக்கு லீவுக்கு வராங்க. குரு சொன்னார், எல்லோரும் போயிட்டு பொங்கல் முடிஞ்சிட்ட பிறகு வந்து குருகுலத்தை வந்து சேர்த்துக்குங்க அப்படின்னு. இப்போ நாம் அந்த குருகுலத்துலேருந்து பொங்கலுக்கு விடுமுறை போயிட்டு அப்புறம் அடுத்த வாரம் வருவோம். இப்படி போகும்போது இந்த 10 பையன்களும் ஆற்றை கடந்து போகணும். நம்ம இருக்கிற காசை நம்ம பொங்கலில் போயிட்டு கரும்பெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம், பொம்மையெல்லாம் வாங்குவோம், ராட்டினம் விளையாடுவோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இந்த காசை வந்து போட்டுக்கு செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கே ஓடம் இருக்குது, அந்த ஓடக்காரனுக்கு ஒரு தம்படி கொடுக்கணும். இது அந்த தம்படி ஏன் கொடுக்கணும்? நம்மளுக்கு அது செலவு பண்ணலாமேன்னு எல்லாரும் இடுப்பளவு தண்ணி தானடா நம்ம நீந்தி போயிடலாம் அப்படின்ட்டு துணி மூட்டையெல்லாம் தலையில் வச்சுட்டு 10 பேரும் கடந்து போகிறாங்க. ஆற்றை கடந்த பிறகு எல்லோரும் எண்ணி பார்த்துடலாம், எல்லாம் பத்திரமா வந்துட்டோமா, ஏன்னா நான் குருநாதருக்கு பதில் சொல்லணும், அப்புறம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் பதில் சொல்லணுன்ட்டு அந்த லீடர் சொல்கிறான். எல்லாரும் வரிசையாக நில்லுங்கள் அப்படின்னு. எல்லாம் நின்ற பிறகு இவனை விட்டுட்டு மற்றவங்களை எல்லாம் கூப்பிட்டுறான். 9 பேர் தான் இருக்கிறாங்க. 10ஆம் அவன் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். தவறான முடிவு தானே, விசாரிக்கணும் இல்லை, விசாரிக்காமல் தவறாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. 10ஆம் அவன் இல்லை, இறந்து விட்டான். 2 ஸ்டேட்மெண்ட். 10வது ஆள் இல்லை. எத்தனை முறை எண்ணி பார்த்தாலும் 9 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ அவன் மனசில் என்ன இருக்குது? இப்போ 10வது ஆள் இல்லை, 9 பேர் தான் இருக்கிறோம். இப்படி தான் ஆனந்தம் என்னிடம் இல்லை, அது உலகில் இருக்கிறது. இந்த 10வது ஆள் உலகத்தில் எங்கேயோ ஒருத்தன் இங்கே இருக்கிறான், ஏன்னா தண்ணியில் இருந்திருக்கலாம், எங்கேயாவது தொலைஞ்சு போயிருக்கலாம், அவங்க தேடுறாங்க. இந்த 10வது ஆள் அவன் தேடுறான், அல்லது இறந்து போயிருப்பான், அது இல்லவே இல்லைன்னு. இப்படி தான் நாம் ஆனந்தத்தை வெளியே தேடிட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்னையே நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த கதை சொல்லுதுங்க. இந்த 10 பேரும் வந்து 10 பேரும் தேடுறாங்க. யாரை? 10வது ஆள். இதில் ரொம்ப தேடுறவன் யார்? அந்த கூட்டத்தில் தப்பு பண்ணவன். அவன் தான் லீடர், அவன் தன்னை தான் தேடுறான். மற்றவங்கெல்லாம் 10வது ஆளை தேடுறாங்க, இவன் வந்து தன்னையே தேடிட்டு இருக்கிறான். அப்போது ஒரு முதியவர் அங்கே வராரு. குழந்தைங்களா என்னடா இப்படி இருக்கிறீங்க, அவன் தலை வேறு வீங்கி இருக்குது, ரத்தம் சொட்டுது, என்ன விஷயம்னா, சொல்லலாம் கேட்கல சாமி, அவன் வந்து அந்த மரத்தில் போய் முட்டிக்கிட்டான். எதுக்குடா அப்படின்னா, இது மாதிரி நான் 10 பேர் அழைச்சிட்டு வந்தேன், ஒருத்தனை நாங்கள் தொலைச்சிட்டோம், அவன் இறந்துட்டான் போல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 10ஆம் அவன் இல்லைன்ன உடனே இந்த புத்தி என்னென்னவோ கற்பனை பண்ணுது. அது பேர் விட்சேபன்னு பேர். ஒருத்தன் சொல்கிறான் அது ஆற்றுல அடிச்சுட்டு போயிருப்பான், நான் ஒரு இடத்துல துணி மிதக்கிறத பார்த்தேன் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் அவன் வரும்போதே அங்கே தொலைஞ்சிருப்பான், ஆற்றுக்கு அந்த பக்கம் இருப்பான். அல்ல இல்லை, நான் ஒரு இந்த ஆற்றுல முதல்ல இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க, முதல்ல தான் சாப்பிட்ருக்கோம், இல்லை மூழ்கி இருப்பான் அப்படின்னு எத்தனை விதமான
சித்தாந்தங்கள் வருதில்ல, இதுதான் ஆத்மாவை பற்றி அநேக விதமான விளக்கங்களெல்லாம் குருநாதர்கள் வெளியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா குருநாதர்களும் ஆத்மாவை எப்படி அடைவது அப்படின்னு, ஏன் தொலைஞ்சுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அந்த வயோதிகர் சொல்கிறாரு, அவர் பார்த்துட்டார் 10 பேர் இருக்கிறாங்க. இந்த பையனுங்க சரியாக விசாரிக்காமல், அது பேர் அவிச்சார சித்தி. விசாரம், விசாரம்னா விசாரிக்கிறது, அவிச்சாரம்னா வித்தவுட் என்கொயரி, சித்தின்னா கம்மிங் டு ஏ கன்க்ளூஷன். வித்தவுட் என்கொயரி கம்மிங் டு ஏ கன்க்ளூஷன். இப்போ எல்லாருமே தே கம் டு ஏ கன்க்ளூஷன். என்ன கன்க்ளூஷன்? ஆனந்தம் என்னிடம் இல்லை. ஆனந்தத்தை தேடுவதற்கு தான் வாழ்க்கை. பிழைக்க கற்றுக்க. இப்படி இருந்தால் எப்படி? 4 பொருளை சேர்த்து வை, பணத்தை சேர்த்து வை, வட்டிக்கு விட்டு வை, பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வை. ஆனந்தத்துக்கு நமக்கு எங்கே போவோம்? நாளைக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும் குழந்தைக்கு, அதுக்கு ஆனந்தம் வேணும். ஆனந்தம் கல்யாணத்தை கட்டி கொடுத்தா ஆனந்தம் கிடைக்கும். எல்லாருமே பொருளையும் இன்பத்தையும் அறத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அறத்தை தேடுறாங்க, தர்மத்தை. ஏன்னா தர்மப்படி நம்ம இன்பம் அனுபவித்தா வானுலகத்தில் போய் இன்பம் அனுபவிக்கலாம். அப்போது ஆனந்தம் வானுலகத்தில் இருக்குது. இப்போ தர்மமும் சரி, அர்த்தமும் சரி, காமமும் சரி, ஆனந்த தேடலே இருக்குது. உண்மையிலே வீடு பேருங்கிற மோட்சம் நீயே தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாம் நில்லுங்க வரிசையான்ட்டு. எல்லாம் நிற்கிறாங்க. 10வது ஆள் தானே கத்தாடுறீங்க, அவன் சாகலை தொலையில் இருக்கிறான் அப்படின்னா எல்லாரும் ஓன்னு கத்துறாங்க. ரொம்ப சந்தோஷம். இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டே பிறகு இனிமேல் கண்டுபிடிச்சிடலாம். இருக்கிறான்னா போதும் இல்லையா? அப்புறம் யார் எங்கே இருக்கிறாங்க சொல்கிறேன், எங்கே இருக்கிறான் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வருஷம் நம்பர் சொல்லுங்கன்னு. 1 2 3 4. அந்த 10வது ஆள் சொல்கிறான் 10ங்கிறான். அப்போ அவனுக்கு என்ன மண்டையில் வரும் பல்பு? 10வது ஆள் நான் அல்லவா, என்னையே நான் உலகத்தில் தேடிட்டு இருக்கிறேனே. அப்படி தான் ஆனந்தம் நான் அல்லவா. இந்த ஆனந்தத்தை நான் கடை தெருவிலலாம் போய் அலைஞ்சேனே, மேட்ரிமோனிலேருந்து அலைஞ்சேனே, கார் ஒர்க் ஷாப்லலாம் போய் தேடினேனே, புஸ்தக கடையில் தான் தேடினேனே, நகைக்கடையில் போய் தேடினேனே, எங்கும் கிடைக்கலையே. எல்லாம் கிடைச்சது, ஆனால் ஆனந்தம் முழுசாக கிடைக்கவே இல்லையே. இப்போ ஒருத்தன் தன்னைத்தான் அறியணும், தன்னைத்தான் எல்லாம் தேடுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதை வேதம் தான் சொல்லித்தருது. எல்லாரும் தேடுவது தன்னையே. தன்னை ஒருவன் ஏன் தேடுறான்னா, அவன் தன்னை வேறொன்றாக நினைத்து கொண்டு தன்னை உண்மையான தன்னை தேடிக்கொண்டிருக்கிறான். அது எதுன்னு கேட்டால் ஆத்மா. ஆத்மாவை பற்றி சொல்லித்தரார் அந்த குருநாதர். ஆத்மாவுக்கு அப்படியே காட்டி கொடுப்பார். நம்ம தியானம் பண்ணோம்னா அந்த ஆத்மா அப்படியே பொங்கி வெளிச்சமாக வந்து நிற்கும் அப்படின்லாம் எல்லாம் சொல்லித்தராங்க. இதெல்லாம் 10ஆம் அவன் கண்டுபிடிக்கிற விஷயந்தான். உண்மையிலே நான் என்று எது உங்ககிட்ட இருக்குதோ அதுதான் ஆத்மா. உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு உயிர், ஒரே ஒரு அறிவு. 2 அறிவு இருக்குது தானே. சில பேர் சொல்கிறாங்க எனக்குள்ளே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளெல்லாம் எல்லாருக்குள்ளே இருக்கிறார். அப்போனா கடவுள் எப்படி? அறிவு இருக்கிறவரா அறிவற்றவரா? அறிவுடையவர் தானே. அப்போ உங்ககிட்ட இருந்தானே 2 அறிவு இருக்கணும் இல்லை? உன்னுடைய அறிவு, கடவுளுடைய அறிவு. இப்போ எந்த அறிவு வேலை செய்யுது? கடவுள் அறிவா உன் அறிவா? இப்போ கடவுள் அறிவு உள்ளே இருக்கும்போது அவர் அறிவு உன்னை விட்டுட்டு அவர் உள்ள பின்னாடி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு? அப்படியெல்லாம் 2 அறிவெல்லாம் கிடையாது. இருப்பது ஒரு அறிவு. அந்த அறிவு ஜீவனாக இருக்கணும், இல்லைன்னா கடவுளாக இருக்கணும். இப்போ நீ விரும்புவதெல்லாம் ஆனந்தம், அது கடவுள் தன்மை. நீ வேண்டாதது இந்த ஜீவத்தன்மை, அது துக்கம். இப்போ துக்கத்திலேருந்து ஆனந்தம் போகணும், ஜீவன்லேருந்து நீ ஈஸ்வரனாக மாறணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் என்கிறத சரியாக விசாரித்தா போதும். இப்போ நான் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அதை தான் வேதாந்தம், உபநிஷத்துக்கள் நிறைய மந்திரங்களாக நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. இப்போ அதை பற்றி பேச முடியாது. இப்போ கேட்ட கேள்வி, ஒருவன் 10ஆம் அவன் என்று தெரிந்த உடனே அவனுக்கு மோட்சம் வந்துடுச்சா இல்லையா? எதுலேருந்து மோட்சம் வந்தது? தன்னை தேடுகின்ற தொல்லையிலேருந்து மோட்சம். இது வரைக்கும் இனிமேல் தேட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? உடனடியாக மோட்சத்தில் இருக்கிற போது நீங்கள் குருநாதர் எனக்கு வேதாந்தத்தை சொல்லி கொடுத்து நான் ஆனந்தம்னு கண்டுபிடிச்சி நான் பிரம்மம் என்று அறிந்த பிறகு எனக்கு மோட்சம் வந்திருக்கணும் இல்லை? நான் மோட்சம் அடைஞ்ச மாதிரி தெரியலையே, பழைய மாதிரி தானே இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இந்த கேள்வி. இப்போ சொல்கிறேன். சில விஷயத்தில் ஒன் டைம் கரெக்ஷன் அப்படின்னு ஒன்று உண்டு. டோட்டல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி மளிகை சாமான் வாங்கினதெல்லாம் பில்லை இருந்து பார்க்குறாங்க. பழம், பால் இதெல்லாம் டோட்டல் பண்ணுறாங்க. 10 ரூபா அதிகமாக கொடுத்துட்டா மாதிரி தெரியுது, அது 10 ரூபா கம்மியாக வாங்கிட்டான் போல்ட்டு தெரியுது அப்படின்றோம்.
அப்போது கால்குலேட்டர் வச்சு நம்ம ஒர்க் பண்ண உடனே கரெக்ஷன் பண்ணிட்டோம்ல, அதுக்கப்புறம் டவுட் வருமா? இன்னொரு மறுபடியும் செய்வீங்களா? வாழ்நாள் முழுக்க அந்த பில்லையே வச்சுட்டு உட்கார முடியுமா? ஒரு தடவை கரெக்ஷன் பண்ணால் முடிஞ்சது இல்லையா? அது வந்து ஒன் டைம் கரெக்ஷன். ஆனால் சில விஷயங்கள் எல்லாம் ஒன் டைம் கரெக்ஷனால் முடியாது. புத்தி வந்து ஒன் டைம் கரெக்ஷன் பண்ணிக்கும். அறிவில் ஒரு தப்பு நடந்துடுச்சுன்னா அது உடனடியாக சொல்லிக்கலாம். ஆனால் மனசில் வந்து ஒரு பழக்கம் வந்துடுச்சுன்னா அது புது பழக்கத்துக்கு மாறக்கு ரொம்ப நாள் ஆகும். பழக்கம் என்பது நீண்ட காலம் பயிற்சி செய்வதனால் வருவது. இப்போ ஒருத்தர் பியானோ வாசிக்கிறார்னு வைங்க, அவர் எத்தனை காலம் அந்த 5-10 விரலையும் அவர் பயன்படுத்துவார்? அந்த பியானோவில் எத்தனை முறை எல்லா சுரங்களையும் அவர் ப்ளே பண்ணியிருப்பார், எத்தனை ராகங்களை பண்ணியிருப்பார். ஒரு பியானோ வித்வானை சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க. அவன் அந்த பியானோனுடைய இது மறந்துடக்கூடாதுன்ட்டு சும்மா இருக்கும்போதெல்லாம் விரலில் வந்து அசைச்சிக்கிட்டே இருப்பானான். அந்த ராகத்தை போட்டு மெட்டு போட்டுக்கிட்டே இருப்பான். ஒருவேளை ஒரு மிருதங்க சக்கரவர்த்தினா இங்கே தாளம் போட்டுக்கிட்டு இருப்பான், இந்த ஜெயில் கதவுலேயே ஏதாவது போட்டுட்ருப்பான். பயிற்சி பண்ண 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 அந்த பழக்கம் உங்கள்கிட்ட மறையாமலும் போயிடுது. சைக்கிளில் உட்காந்து ஓட்டும்பொழுது உங்களுக்கு தடுமாறுறீங்க, 2 தடவை விழுந்துறீங்க, 3ஆவது தடவை வரீங்க. அப்புறம் அப்பா ஒன்று தள்ளி விட்டுறார், பின்னாடி வருவார்னு நினச்சிட்டு நீங்கள் இப்போ இருப்பீங்க. அந்த கால் பாட்டு மிதிச்சிட்ருக்கோம். திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு பேலன்சிங்னா என்னன்னு தெரிஞ்சிடுது. உங்களால் பேலன்ஸ் எப்படி பண்ணின்னு புக் எழுத முடியுமா? எல்லோரும் சைக்கிள் 2 வீலர்லாம் ஓட்டுறோம்ல, இந்த பேலன்ஸ் எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு யாரால் விளக்க முடியுமா? முடியாது. அது நம்ம உடம்பு எப்படி கண்டுபிடிச்சிக்குது? அது இந்த மனம் ஒரு தடவை பழகிடும். உங்கள் மனம் வந்து பழக்கத்துக்கு அடிமைங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். சட்டைக்கு பட்டன் எப்படி போடுறீங்க? ஆம்பளையாக இருந்தான்னு பாருங்கள். அல்லது பல் துளைக்கும் போது ப்ரஷ்ஷில் டூத் பேஸ்ட் வச்சு எப்படி துளைக்குறீங்கன்றதை நீங்கள் கேமராவில் ஒரு ஃபோட்டோ, அதாவது நிறைய இந்த வீடியோ எடுத்து பாருங்கள். தினமும் அதே மாதிரி தான் இருக்கும். எந்த இடத்துல முதல்ல டூத் பேஸ்ட் வைக்கிறீங்க, எந்த இடத்துல சுழட்டுறீங்க, எந்த பண்ணுறீங்க, எத்தனை எண்ணிக்கை எல்லாம் கரெக்டாக இருக்கும். உங்கள் உடம்பு அதில் மெமரியில் வச்சுருக்குது. எத்தனையோ விதங்கள் அந்த மெமரி வச்சுருக்குது. இந்த உடம்புக்குன்னு ஒரு மெமரி இருக்குது, பாடி மெமரி, மஸ்குலர் மெமரி அப்படின்லாம் சொல்கிறாங்க. பழக்கத்தான் இதெல்லாம் வரும். இப்போ குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி மனப்பழக்கமும் அபியாசத்தினால தொடர்ந்து வருது. என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? முதல்ல ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருந்த ஒரு 2 வீலர், அது வந்து ராஜ்டூட். அந்த மெஷின் அதில் மொத்தம் 4 கீர் இருக்குன்னு நினைக்கிறேன், 3 கீருன்னு நினைக்கிறேன். நியூட்ரல்லேருந்து ஃபஸ்ட்டு கியருக்கு போகணும். அப்போது மேலே தான் தூக்கணும் அந்த லீவரை. அதுக்கப்புறம் செகண்ட் கியருக்கு வந்து டவுன் பண்ணணும். அது நியூட்ரலுக்கு வந்து செகண்டுக்கு போகும், அது ஸ்லிப் ஆகிடும். அப்புறம் 3ஆவது, அப்புறம் நியூட்ரலுக்கு வந்தால் தூக்கி மேலே வரணும். இப்போ எப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம கிக் பண்ண உடனே நியூட்ரல்லேருந்து ஃபஸ்ட்டு கியருக்கு வரணுன்னா கட்டவரலால் மேலே தான் தூக்கணும். இப்படி 10-15 வருஷமாக பழகிட்டேன். அப்புறம் எனக்கு வேறு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க. அது ஏதோ ஒரு அது 4 ஸ்ட்ரோக் என்ஜின், அதில் எல்லாமே டவுன் கியர். அது டோட்டலி வேறு ஒரு மெக்கானிசமாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஸ்டார்ட் பண்ண அந்த பட்டனை ஸ்டார்ட் பண்ண உடனே, கிக் பண்ண உடனே கால் வந்து நியூட்ரல்லேருந்து மேலே தூக்கும். அது உருன்னு சத்தம் போட்டு கத்தும். எனக்கு அறிவு சொல்லும், நீ தப்பு பண்ணிட்டேன்னு. உடனடியாக நான் கரெக்ட் பண்ணிக்குவேன். ஒரு நாள்னால் பரவாயில்ல, ஒரு வாரம் அதே தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ புத்தியில் எனக்கு நல்லாவே தெரியுது இது 4 ஸ்ட்ரோக்குன்றதா கூட மனசு தான் முந்திக்குது, அதுக்கப்புறம் புத்தி பிந்திக்குது. கொஞ்ச நாள் ஆகும்பொழுது வண்டியில் ஏறி உட்காரும் பொழுதே புத்தி வேலை செய்யுது, நீ தப்பு பண்ண போகிற, ஜாக்கிரதை அப்படின்னு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு முறையும் தப்பு செய்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை கரெக்ஷனே பண்ணாமல் விட்டுட்டேன்னா அப்படியே பதிஞ்சு போயிடும் இல்லையா? உங்கள் வீட்லேயே நீங்கள் சமையல் ரூமில் டீத்தூள், காப்பித்தூள், உப்பு, அப்புறம் மிளகாய் பொடி, ரசப்பொடி இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, பருப்பெல்லாம் வச்சுருக்கிறீங்க. வேற ஒருத்தர் வந்து சமையல் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் அவங்கவுங்க இஷ்டத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் போய் உட்காந்து சமையல் மேடையில் போயிட்டு கை நேரங்க போகும் காப்பித்தூளுக்கு, அங்கே போனால் அங்கே இருக்காது, உப்பு இருக்கும். அப்புறம் எங்கெல்லாம் தேட வேண்டியிருக்கும். நம்ம கை தானாக அங்கே போகிறத பார்க்குறோம். அப்புறம் கொஞ்ச நாள் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுது.
இதே மாதிரி ஒரு இடத்துல நான் குடியிருக்கும் பொழுது, நான் குடியிருந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு நான் மாறிட்ட பிறகு, வாடகை வீட்டுக்கு ஒரு 200 மீட்டர் நான் தள்ளி வரணும். அந்த வீடு மாறின பிறகும் கல்லூரியிலேருந்து நான் வேலை செய்துட்டு வரும்பொழுது பழைய வீட்டுக்கு தான் போகும் வண்டி. அப்படி ஒரு வாரம் அப்படி தான் போச்சு. அப்புறம் பல்ல கடிச்சிக்கிட்டு அங்கே பிரிட்ஜு இறங்கும் போதே நம்ம இந்த இடத்துல திரும்ப போகுது, நம்ம நேராக போகணும். அந்த சமயத்தில் கூட மறந்து போச்சுன்னா மறுபடியும் உள்ளே போய்ட்டோம். அப்புறம் போயிட்டு உள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் போவோம். ஒரு முறை அந்த பழைய வீட்டுக்கே மேலே போயிட்டு பாக்கெட்டில் சாவி தேடும்போது அது உள்ளே போக மாட்டேங்குது. அப்போ திரும்ப நம்ம வீடு மாறி வந்திருக்கிறோம். ஒன் டைம் கரெக்ஷன் ஆகிறது இல்லைங்க. நம்ம புத்திங்கிற இன்டலெக்ட்டு ஒரு கரெக்ஷனே எடுத்துக்குது. ஆனால் மனம்ங்கிற எமோஷ்னல் ஒரு டைமில் பண்ணாமல் இட் ஹேஸ் டு பி ப்ராக்டிஸ்டு செவரல் டைம்ஸ். இப்போ 10ஆம் கேஸில் புத்தியும் எமோஷனும் ஒரே சமயத்தில் கரெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் அவனுக்கு ரிலீவ் ஆகிட்டான். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா பல கோடி பிறவிகளாக இந்த மனம் உடம்பை தான் நானுன்னு சொல்லிகிட்டு இருந்தது. இப்போ புத்தி உடம்பு இல்லைன்னு சொல்லுது. இப்போ 2 விதமான கான்ட்ரடிக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது, முரண்பாடு. புத்தி சொல்லுது நீ உடம்பில் இல்லாதவன், பிரம்மம், ஆனந்தம், திருப்தி அடைஞ்சவன் அப்படின்னு அது சொல்லுது. ஆனால் மனம் என்ன சொல்லுது? உடம்பை பத்திரமா பார்த்துக்க, இது வயிற்றுக்கு சாப்பிட்டுக்க, வீட்டுக்கு போ, ஆனந்தம் தேடு அப்படின்னு சொல்லுது. பல கோடி யுகங்களாக இந்த மனம் பழகப்பட்டிருக்குதே, அந்த பழக்கத்தை நீங்கள் ஒரு நாள் மாற்ற முடியுமா? +2 வரைக்கும் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு எல்லாம் எழுந்துட்டு உட்காருவாங்க. காலேஜில் அப்படி கிடையாது. ஆனால் காலேஜ் வந்த உடனே இந்த +2 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முதல்ல வந்த உடனே நான் உள்ளே போனோடனே எல்லாம் எழுந்து நின்று குட் மார்னிங் டீச்சர் சிரிப்பாக இருக்கும். ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருக்கு இது அதிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் பழகிட்ட இவங்கெல்லாம் ஓரியன்டேஷன் ஆகலை, பழைய ஓரியன்டேஷன்லேயே இருக்கிறாங்க. காலேஜ் வந்துட்டோன்னு தெரியுது, புக்கிலலாம் எழுதும்போது ஃபஸ்ட் இயர் காலேஜ் அப்படின்லாம் போட்டுக்கிறாங்க. ஆனால் மனசில் இன்னும் ஓரியன்டேஷன் ஆகலை. இப்போ ஓரியன்டேஷனுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஸோ ஒரு 15 days அப்படி ஆன பிறகு அப்புறம் அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும், நோட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. சொல்லும் போதே நாங்கள் நோட்ஸ் எடுக்கணும். அந்த லெக்சரருங்கிறத அவங்க கேட்க முடியாது. புரியுதா அப்படின்னு ரிப்பீட் பண்ணுறதுலாம் கிடையாது காலேஜில். ஸோ இட்ஸ் அ கண்டினியூஸ் லெக்சர். இதெல்லாம் ரீஓரியன்ட் ஆன பிறகு அவங்க நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகிடுறாங்க. இதே மாதிரி நான் பிரம்மம் என்று, நான் 10ஆமவன் என்று தெரிந்து கொண்டவன் உடனடியாக 10ஆமவனாக அவன் வாழ ஆரம்பிச்சிடுறான். ஆனால் நான் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டவன் உடனடியாக பிரம்மமாக வாழ்வதில்லை. இப்போ பிரம்மம் எப்படி வாழும்? முன்ன பின்ன பார்த்துருந்தால் பரவாயில்ல. ஏதாவது ஒரு பிரம்மம் எப்படி வாழுதுன்னு ஏதாவது சினிமாவிலையோ புக்கிலையோ இருந்தாலும் பரவாயில்ல. எல்லோரும் மனிதர்களாக இருக்கிறாங்க. குருநாதர் மட்டும்தான் பிரம்மமாக வாழுறவர். இப்போ அவர் கண் முன்னாடி பார்க்கும்போது அவர் எப்படி வாழறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர் எதுலேயுமே செலிச்சிக்கிறது இல்லை, எதுக்காகவும் பதட்டப்படுறதில்ல, எதுக்கும் ஆங்ஸைட்டி ஆகிறதில்ல. ஏதாவது சிந்தி கெட்டு போனால் கூட உடனடியாக அது அமைதியாக க்ளீன் தான் பண்ணுறாரு தவிர அவர் அதுக்காக துடிக்கிறது இல்லை. அவரிடம் எப்போ ஒரு சாந்தமும் அமைதியும் ஆனந்தமும் இருக்குது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதுதான் நம்ம பிரம்மமாக இருக்கின்ற முறை. இப்போது மோட்சம் அடைஞ்சதனுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு சொன்னால், நம் ஆழ் மனசில் ஒரு நிரந்தரமான ஒரு ட்ராங்குவிலிட்டின்னு சொல்லக்கூடிய சாந்தம் இருக்கும். அந்த சாந்தம் வருவதற்கு சில பயிற்சிகள் தேவைப்படுதுங்க. அது குருநாதர் சொல்லித்தர மாட்டார். குருநாதர் நீ பிரம்மம்னு காட்டி கொடுக்கறதுக்கு வரைக்கும் உன்னை கையில் வச்சுருப்பார். அப்போ 100% குருவனுடைய பங்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டு தன்னைத்தானே அவன் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உண்மையிலே நான் பிரம்மம் தானா, இல்லையே என் மனசு ஜீவனாகத்தான் இருக்கிறது, ஆனால் புத்தியில் தான் நான் பிரம்மம்னு தெரியுது. என்கிட்ட புத்திக்கும் மனசுக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. இது தேவாசுர போராட்டம்னு தெரியுது. தேவர்கள்லாம் புத்தி, இந்த மனம்லாம் அசுரர்கள். இது இன்பம் நாடுவது, புலன் இன்பம், பேசுகிற இன்பம், காசிப்பிங், இப்படி வாயில் போகிறதெல்லாம் அசுரர்கள்னு சொல்கிறோம். இந்த மனம்ங்கிற அசுரர்கள் உலகத்துக்கு நோக்கி ஓடுது. இந்த புத்திங்கிற தேவன் உலகத்தில் என்னடா இருக்குது, நீதான ஆனந்தம்னு அது சொல்லுது. இப்போ 2 பேரும் மோதிக்கிறாங்க. இதை நம்ம புராணங்கள்லாம் பார்க்க, தேவாசுரர்கள் யுத்தம் பண்ணாங்க, அவங்க என்ன நேரமும் சண்டை போட்டுக்கிறாங்க. இது நம்ம உடம்புல தான் நடக்குது. நாம் என்ன பண்ணணும்? புத்தியை புத்திபூர்வமாக அறிந்து கொண்டதை
மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். மறுபடியும் புரிஞ்சுங்க, புத்திபூர்வமாக அறிந்ததை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. இப்போ ஒரு 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 ஏழை, ஒரு பிச்சைக்காரன், அவனை வந்து ஒரு ராஜான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை கொண்டு போய் அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அவன் முதல்ல சந்தேகப்படுறான். சிரவணத்தில் அவன் என்ன கேட்குறான், நீ ராஜான்னு. இப்போ குருநாதர் சிரவணத்தில் என்ன சொல்கிறாரு, நீ பிரம்மங்கிறார். அவன் மனநலத்தில் என்ன செய்வான், நான் எப்படி, நான் பிச்சைக்காரன் தானே, எனக்கு ராஜா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இல்லை. அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, உன் குழந்தை எடுத்த படத்தை பாரு, உன் முகத்தை இப்போ பாரு கண்ணாடியில், நீ தான் அந்த மச்சம் அவனுக்கு இருந்த மாதிரி உனக்கு மச்சம் இருக்குது பாரு. இப்படிலாம் அவங்க நிறைய நிரூபிக்கிறாங்க. நிரூபிக்கும்போது அது மனநம்னு பேர். இனிமேல் அவனுக்கு சந்தேகமே இல்லாமல் நான் ராஜான்னு தெரிஞ்சுக்கிட்டான். இருந்தாலும் அவனுடைய அரண்மனையில் அவன் கூச்சமாக தான் இருப்பான். அவன் பிச்சைக்காரன் தானே. அந்த வேல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்தா பயந்துருவான். பயந்து நமஸ்காரம் பண்ணுவான். அவங்க பயந்து போய் நீங்கள் ராஜாங்க அப்படின்னு. அப்புறம் ட்ரெஸ்ஸு போடும்போதும் கூச்சமாக இருக்கும். அவனுடைய அரியணையில் போய் உட்காந்தா முனையில் உட்காருவான். அப்படி ராஜாவாக இருந்தால் அப்படி உட்காருவான் இல்லையா. அப்புறம் எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பான். அந்த புத்தி வேலை செய்ய மனதில் இருக்கின்ற பழைய அந்த ஓரியன்டேஷன், அந்த மனப்பாங்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த கம்பீரம் வந்துடும். அவன் தன்னை ஏற்றுக்கொள்கிறான். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தன் மனதை அவன் ராஜாங்கத்துக்கும் இந்த மகாராஜ்னு சொல்லக்கூடிய தன்மைக்கு அவன் மாற்றிக்கொள்கிறான். அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு வாரம் போதும். அது 2 நாளில் உள்ள சில பேர் என்ன திடீர்னு பணக்காரனானவங்க திடீர்னு எப்படிப்பட்டவங்களாம் ஆயிடுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. நேற்று வரைக்கும் இருந்தவன் இன்றைக்கி கோடீஸ்வரனானவனா அவன் நடைமுறை பாவனையே உடனடியாக மாறுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ராஜாவுக்கு சொல்ல வேணும். ஆனால் நம்முடைய மனம் அப்படி இல்லையே, பழையபடியே தானே போகுது. அதே பிச்சைக்கார புத்தி தானே இருக்குது, பற்றாக்குறையாக தானே இருக்குது. யாராவது இனாம் கொடுக்க மாட்டாங்களா? 1 கிலோ வாங்கினாக்கா 200 கிராம் இது வந்து ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தா அந்த ஃப்ரீக்காக இதை வாங்குகிற புத்தி இன்னும் நமக்கு போகாமல் இருக்கிறது. உழைக்காமல் சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில் இருக்கிறோம். இது அனைத்து ஜீவ புத்தியும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஜீவ பாவனையிலிருந்து பிரம்ம பாவனைக்கு மாறுவதற்கு 100% மாணவன் தான் முயற்சி பண்ணணும். சிரவணத்தில் குருவினுடைய பங்கு 100, மனநத்தில் குரு 50, ஸ்டூடெண்ட் 50. ஆனால் இந்த ரீஓரியன்டேன்னு சொல்லக்கூடிய நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய தன்னைத்தான் மாற்றிக்கொள்கின்ற முறையில் 100% மாணவன் முயற்சி செய்யணும். எப்படி வந்து இந்த புத்தி முன்னின்று மனதிற்கு முன்னால் புத்தி எழுந்து நீ பிரம்மம் அப்படின்னு காட்டி கொடுக்குற வரைக்கும் நான் மனசை பழக்கணும். அந்த பழக்கிறதுக்கு 1 வாரம் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், ஒரு வாழ்நாளே கூட ஆகலாம். ஏன் சில பேருக்கு வந்து உடனடியாக வந்துடுதுன்னா அவன் அதிகாரி, சாதன சதுஷ்டய சம்பன்னன், விவேக வைராக்கியம் சமதமாதி சர்க்கம் முமுட்சுத்துவம் இருந்து அவன் ஞானம் கேட்டானா ரீஓரியன்டேஷன் ரொம்ப குயிக். ஒரு அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க எல்லாருமே காலேஜில் படித்தவங்கன்னா 4வது பிறந்த பையன் இப்போ புதுசாக காலேஜ் போனால் டக்குன்னு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகிடுவான். ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து காலேஜ் ப்ரொஃபஸருங்க. அப்புறம் அண்ணன் அக்காலாம் காலேஜில் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டியிலேருந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கிறாங்க. அவனுக்கு காலேஜை பற்றி நல்லாவே தெரியுது. ஆனால் கிராமத்துலேருந்து வந்த பையனுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும். 2 செகண்ட் இயர் வரும்பொழுது தான் அவன் வந்து உண்மையாகவே காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக மாறுவான். இப்போ அந்த அதிகாரித்துவம், இந்த சாதன சதுஷ்டய சம்பன்னம் இருந்ததுன்னா நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய இந்த ரீஓரியன்டேஷன் ரொம்ப குயிக்காக வந்துடும். இல்லாதவங்களுக்கு பல நாட்கள் ஆகும். சரி, எனக்கு இந்த ரீஓரியன்டேஷன் ஆச்சா, நான் பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கிறேனா, உண்மையிலே நான் விடுபட்டு மோட்சத்தில் இருக்கேனா, நான் எப்பொழுதும் திருப்தியும் ஆனந்தத்தில் இருக்கேனா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பார்க்கணும். அதுக்கு FIR அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு இப்போ எழுதி போடுறேன். இது வந்து தற்சோதனை, நம்மளை நாமளே பார்த்துக்கிறது. இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறவா. எஃப்னா ஃப்ரீக்குவன்சி, ஐங்கிறது இன்டென்சிட்டி, ஆறுங்கிறது ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க பண்டிதர்கள். இந்த மனம் பிரம்மத்திலிருந்து ஜீவத்துக்கு நழுவும்.
நழுவிடும். நம்ம குருநாதர் சொன்னதெல்லாம் வீடியோவில் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், புத்தகத்தில் படிக்கலாம், சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போல்லாம் அந்த புத்தி நல்லா இருக்கும். வீட்டில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சு, ஒரு துன்பம் ஏற்பட்டுடுச்சு, அல்லது நமக்கு அவமானம் ஏற்பட்டது, ஒரு நஷ்டம் ஏற்பட்டதுன்னா அப்போ புத்திக்கு முன்னாடி மனம் எழுந்துக்கும். அப்போ தான் நழுவுதுன்னு அர்த்தம். சட்டுன்னு கோபம் வந்துடும், சட்டுன்னு பயம் வந்துடும், திடீர்னு பொறாமை வந்துடும். இதெல்லாம் வந்துடும்போது நமக்கு உடனடியாக தெரியும். முன்ன தெரியாது, நம்ம மனதோடவே ஓடிடுவோம். இப்பொழுது மனதை கவனிக்க ஆரம்பிச்சிடுவோம். கவனிக்க ஆரம்பித்த உடனே மனம் சொல்லும், புத்தி சொல்லும், இதுக்கெல்லாம் நீ துன்பப்படலாமா, நீ யார் என்பதை நீ நினச்சி பார்த்து, நீ ராஜா இல்லையா, நீ இப்படி வெட்கப்படலாமா, சங்கோஜப்படலாமா அப்படின்னு சொல்லும். இல்லை, அப்போ அந்த பிச்சைக்காரன் ராஜாவாகி ரீஓரியன்டேஷன் ஆகும் பொழுது ஒவ்வொரு முறை அவன் செய்யும் பொழுது அவன் கவனிக்கிறான் தன்னை. நம்ம ராஜாவாக இருந்துக்கிறதுக்கு என்னென்ன தப்பு செய்கிறோம், எங்கெங்கெல்லாம் நழுவுறோன்னு தெரியும். முதல் 2 நாள் சீக்கிரம் நழுவிடுவான். அதை தான் நம்ம இந்த ஃப்ரீக்வன்சிங்கிறோம். ஃப்ரீக்வன்சினா அடிக்கடி உணர்ச்சி வசப்படுதல். இன்டென்சிட்டினா அந்த உணர்ச்சி வசப்படுறது வந்து மிகுதியாக இருக்கும். ரிக்கவரிங்கிறது மறுபடியும் நம்ம நல்ல நிலைக்கு, சாந்த நிலைக்கு வர்றதுக்கு டிலே ஆகும். யார் ஒரு நிதித்தியாசனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறானோ அவனுக்கு ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிடும். அடிக்கடி அவனுக்கு இந்த ஜீவத்தூரில் நழுவுறது இருக்காது, உறுதியாக இருப்பான். ஸ்திரப்பிரஜன் அப்படின்னு பேர் அவனுக்கு. அப்படியே உணர்ச்சி தெரியாமல் வந்துட்டால் கூட ரேராக அது இன்டென்சிட்டி குறைவாக இருக்கும், ரொம்ப பலவீனமாக தான் இருக்கும். உடனடியாக அவன் ரிக்கவர் ஆகிடுவான். அதனால் உங்களுடைய நிதித்தியாசனம் நல்லபடி போயிட்டுருக்குதா, நம்ம 10ஆம் கண்டுபிடிச்சோம், 10ஆம் வாழறோமா அப்படிங்கிறத பார்த்தா வாழ மாட்டேங்கிறோம், இன்னும் தொலைஞ்சது மாதிரி தான் வாழறோம் இல்லையா. அந்த நழுவுதல் இட் வில் பி லெஸ் ஃப்ரீக்வெண்ட், இட் வில் லெஸ் இன்டென்ஸ், இந்த ரெக்கவரி வில் பி குயிக்கர் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அனுபவித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் எஃப்ஐஆர்ன்றது தேவையப்படாது. எப்பொழுதுமே இந்த நழுவாத நிலையில், உறுதியான நிலையில், திருதம்னு சொல்லக்கூடிய உறுதியில் நம்ம வாழ்வோம். இதுதான் இந்த பதில்.